பாம்பே அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து துருவி நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கேரட்டை அரைச்சதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். முந்தி ஒரு கைப்பிடி அளவு, சூரியகாந்தி விதை 1 டேபிள் ஸ்பூனு, பூசணி விதை 1 டேபிள் ஸ்பூனு, பாதாம் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பவுட்ரு 1/2 ஸ்பூனு, மறுபடியும் நெய் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கிட்டு ஒரு புளிப்பு சுவைக்காக 1/2 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நெய் தடவிய தட்டில் நம்ம பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம். நம்முடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தட்டில் சேர்த்து ஆறினோடனே கட் பண்ணிக்கலாம். தீபாவளி ஸ்வீட் ரெடி.